மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாஜகவுடைய சர்வாதிகார ஆட்சியால, இஸ்லாமிய வெறுப்புக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஆட்சியால இப்ப வக்ஃப் வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க. குறிப்பா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் மாதிரியான பல பேர் செஞ்ச துரோகங்களால தான் பாஜகவால இந்த மசோதாவை இப்ப நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மசோதாவுக்கு ஆதரவா 288 உறுப்பினர்களும், இந்த மசோதாவுக்கு எதிராக 232 உறுப்பினர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. பாஜகவின் பக்கம் பெரும்பான்மை இருந்ததால அவங்க இப்ப இந்த மசோதாவை நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க மக்களவையில. ஆனா இந்த இடத்துல இந்திய கூட்டணி உண்மையில பாராட்டி ஆகணும். இதுல யாருமே எந்த ஒரு கருத்து வேறுபாடுக்குமே இடம் கொடுக்காம கடைசி வரைக்கும் இந்த மசோதாவை எதிர்த்தாங்க. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இஸ்லாமிய மக்கள் மேல முழு வெறுப்பு கொண்டு இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னு சொல்லி முழு ஒற்றுமையோட இந்திய கூட்டணி கடைசி வரைக்கும் எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா இந்த மசோதா, நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுல இந்த மசோதாவோட ஆரம்ப விவாதம் எப்படி நடந்தது அப்படின்னு கொண்டு போயிருந்தோம். அந்த விவாதத்துக்கு பிறகு இந்த வாக்கெடுப்பு நடந்தது. அதுக்கப்புறம் அமித்ஷா இங்க பல வகையான பொய்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் திமுக எம்பி ஆராசா அந்த ஒட்டுமொத்த பொய்களுமே அங்க அடிச்சு ஆடினாரு. நேற்று நாடாளுமன்றத்துல ஆராசா ஒரு ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு அமித்ஷா வாய மூடக்கூடிய அளவுக்கு பல ஆதாரங்களோட அங்க பல விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. இப்ப அமித்ஷாவோட பொய்களை பார்த்தோம்னா அப்படி ஓப்பனா ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு நாடாளுமன்றத்துல இவ்வளவு ஓப்பனா பொய் சொல்றாரு. ஏன்னா இவங்களோட ஆட்சியோட ஒட்டுமொத்த தத்துவமே நாசி தத்துவத்தை மையமா வச்சுதான். கோயபல்ஸ் எப்படி ஒரு பொய்களை சொல்லிக்கிட்டே இருந்தா அது பிற்காலத்துல உண்மையாயிரும் அப்படின்னு எப்படி ஒரு நாசி தத்துவத்தை கொண்டு வந்தாங்களோ அதே பாணியில தான் இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்யறாங்க. அதுல அமித்ஷா சொல்லக்கூடிய முக்கியமான பொய்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, முஸ்லீம் அல்லாதவர்களா நாங்க உள்ளலாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி இவ்வளவு அப்பட்டமா பொய் சொல்றாரு. முஸ்லீம் அல்லாதவர்கள் நாங்க கொண்டு வரல, இது இந்த வக்ஃப் சரியான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறதா எங்க நோக்கம். ஆனா எதிர்கட்சிகள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இதுக்கு அமித்ஷாவே விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, மத நிறுவன விவகாரங்களில் இஸ்லாமியர்களோட மத நிறுவன விவகாரங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் யாருமே வரமாட்டாங்க. அந்த மத நிறுவனத்தோட சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துலதான் முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவாங்க. ஆனா எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு வந்தாங்க பொய் பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு ஓப்பனா ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மத நிறுவனங்களை கொண்டு வந்தா என்ன, அந்த சொத்தை நிர்வகிக்கக்கூடிய கொண்டு வந்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே. இப்போ ஒரு மத நிறுவனத்தோட நிர்வாகம், இப்போ ஒரு தர்கா இருக்குது, மசூதி இருக்குது, ஒரு கான்கா இருக்குது, இது மாதிரியான மத நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னும் போது அங்க எதுக்கு ஒரு நிர்வாகம் தேவைப்படுது, ஒரு தலைவர், ஒரு செயலாளர், பொருளாதாரம் எதுக்கு தேவைப்படுது, அந்த சொத்தை சரியான முறையில் நிர்வாகம் செய்யறதுக்கு, அந்த சொத்து மூலியமா அந்த மக்களுக்கு சரியான முறையில ஒரு தேவை போய் நிறைவேறதுக்காக தான் அந்த நிர்வாகம் இருக்கு. இப்ப அந்த இடத்துல இந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளா முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவாங்க போது அவங்க தான் அங்க மெயின் பாயிண்டா அங்க இடம் பெறுவாங்க. இப்ப அவங்களுடைய சொல்படிதான் இந்த முத்தவள்ளிகளோ இந்த நிர்வாகிகளோ அவங்க இங்க செயல்பட முடியும். இப்ப இந்த சொத்தை எதுக்காக பயன்படுத்த முடியும், இந்த நிர்வாகத்தை எதுக்காக பயன்பட முடியும்னா, இந்த அதிகாரிகளுடைய ஆர்டர் இல்லாம, அதிகாரியுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. அப்ப இவங்க முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் அப்படின்னு கொண்டு வரும்போது இப்ப என்ன எல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா, மாநில வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்க மாநில வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், அந்த உறுப்பினர்கள் 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேர்ல 8 பேரை முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த திருத்தத்துல கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒன்றியத்துல சென்ட்ரல் கவுன்சில் சொல்லி இருக்குது. அந்த சென்ட்ரல் கவுன்சில்ல 22 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 22ல 12 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த திருத்தத்துல முக்கியமா கொண்டு வராங்க. இப்போ இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் இவங்க யாரை கொண்டு வராங்க, எச் ராஜா, அர்ஜுன் சம்பத், இப்போ அண்ணாமலை கிட்ட தலைவர் பதவி பறிக்க போறாங்களா, அண்ணாமலை மாதிரியான நபர்கள், இது மாதிரியான நபர்களை உள்ள கொண்டு வராங்க. இப்போ அவங்க பல வகையான கட்டுப்பாடுகள், அந்த நிர்வாகம் சரியா இயங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான முட்டுக்கட்டை போடுவாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு திட்டங்கள் இந்த மக்களுக்காக ஒரு திட்டங்கள் கொண்டு வரும்போது இதுக்கெல்லாம் தடையா முட்டுக்கட்டா எப்படி ஆளுநரும் ஒரு பொறுப்பு, ஒரு தேவையில்லாத பொறுப்புல இருந்து ஆளுநர் எப்படி முட்டுக்கட்டையா நிற்கிறாரோ அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தை ஒரு தர்காவுக்கோ ஒரு பள்ளிவாசலுக்கோ ஒரு மதரசாவுக்கோ இந்த நிர்வாகம் செய்யும் போது அதுக்கெல்லாம் இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்றாங்கல்ல, இந்த எச் ராஜா மாதிரியான நபர்கள் உள்ள வருவாங்களே, அவங்க அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டியா நின்று இங்க அந்த மக்களுக்கான பணி சரியான முறையில போய் சேராத அளவுக்கு தான் இவங்க எல்லா வகையான பிரச்சனைகளுமே செய்வாங்க. இல்ல இங்க நம்ம என்ன கேட்கிறோம், உங்களுக்கு அப்படி வக்ஃப் மேல இப்ப பெரிய ஒரு பாசம் வந்திருக்குல்ல, இந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுது, இது முஸ்லீம் அல்லாதவர் உள்ள வந்தாதான் இது முறைப்படி செயல்படுத்தப்படும், முஸ்லீம்களே இதை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள ஊழல் நடந்துரும், இதை முறைப்படுத்துறதுக்காக தான் நாங்க இப்படி செய்யறோம்னு சொல்றாங்களே. இங்க நம்ம என்ன கேட்கிறோம், உங்களுக்கு ஏன் வக்ஃப் மேல மட்டும் இவ்வளவு ஒரு அக்கறை இருக்குது, இந்து அறநிலையத்துறைய நிலங்கள் இருக்கு, அது மேல உங்களுக்கு ஏன் அக்கறை போக மாட்டேங்குது அப்படிங்கிறத இங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா கணக்கெடுப்பு, ஒரு முறையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டா
வக்ஃபு வாரிய நிலங்களை விட இந்து அறநிலையத்துறையுடைய கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் தான் இங்க நாடு முழுக்க பெரிய அளவுல இருக்கும். அப்ப அந்த கோயிலோட நிலங்களும் பல இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, அது அரசு சார்பில் மீட்கப்படுது. அப்ப அந்த நிலங்களையும் முறைப்படி கணக்கெடுக்கப்படணும், அந்த நிலம் முறைப்படி அந்த இந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அங்கெல்லாம் ஏன் இந்த சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இந்து அறநிலைத்துறை திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வர வேண்டியதுதானே. ஆனா அங்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இதுல நம்ம ஒரு உதாரணம் சொல்றதா நம்ம தமிழ்நாட்டையே சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, இந்து அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட நிதியில இருந்து இந்து மக்களோட பயன்பாட்டுக்காக ஒரு 6 கல்லூரிகளை கட்டலாம், ஒரு 6 காலேஜ் கட்டலாம் சொல்லி தமிழ்நாடு அரசுடைய இந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு முடிவு பண்றாங்க. இதுக்கு சங்கிகள் பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி நீங்க இந்த கோயில் காசை எடுத்து நீங்க எப்படி காலேஜ் கட்டலாம்? அது இந்து மக்களுக்காக தான் கட்டுறாங்க, எப்படி நீங்க இந்த காசை கட்டலாம்? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில காசு எடுத்து நீங்க ஏன் குளத்தூர்ல போய் நீங்க போய் காலேஜ் கட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மக்கள் நிதி கொடுக்குறாங்க, உண்டியில பணம் போடுறாங்க. வெறும் அந்த மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமா அந்த கடன் போடுறாங்க? எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நன்கொடை கொடுக்கல. அப்போ ஏன் அதுல அங்க மட்டும் கட்டணும், குளத்தூர்ல ஏன் நீங்க காலேஜ் கட்டணும், இது இங்கதான் கட்டணும்னு சொல்லி இப்படி பல வகையான முட்டுக்கட்டைகள் போடுறாங்க. அப்ப இந்துக்களோட கல்வி இந்த இடத்துல பாதிக்கப்படுது. அதெல்லாம் சரிப்படுத்தணும், அதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை. இப்போ வக்ஃப் வாரியத்துல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள இருந்தாதான் அந்த நிர்வாகம் சரியான முறையில எந்த ஒரு ஊழல் இல்லாம கண்காணிக்கப்படும் அப்படின்னா, அப்ப இந்து அறநிலையத்துறையில நீங்க என்ன செய்யணும், இந்து அல்லாதவர்களை நிர்வாகத்துல கொண்டு வரதுக்கான சட்டம் போடணும். அப்பதான் அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், அந்த ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வராங்களா? அதை கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்றாந்தா, காசி விஸ்வநாதர் கோயில், வாரணாசியில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில். இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை நிர்வாகம் செய்யறதுக்கு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, காசி விஸ்வநாத் டெம்பிள் ட்ரஸ்ட்னு சொல்லி அந்த ட்ரஸ்டோட பேரு. இந்த ட்ரஸ்ட்டை யார் நிர்வாகம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் தான் இந்த ட்ரஸ்டோடைய முக்கியமான சிஓ இருப்பாரு. இந்த அரசு அதிகாரிகள் அங்க இருப்பாங்க. அவங்க அரசுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் ஒரு பாலமா இருந்து அந்த கோயிலோட நன்கொடைகள் விஷயம், அந்த கோயிலோட பராமரிப்பு விஷயம், பாதுகாப்பு விஷயம் எல்லாம் இந்த கலெக்டருடைய மேற்பார்வையில தான் நடக்கும். அவங்களோட தலைமையில தான் இந்த குழு இருக்கும், நிர்வாக குழு இருக்கும். இந்த கோயிலுடைய நிர்வாகத்தோட சிஇஓவா கலெக்டர் வருவார் இல்லையா, அந்த கலெக்டர் ஒரு இந்துவா தான் இருக்கணும் அப்படிங்கறத அங்க ஒரு விதியா வச்சிருக்காங்க. இப்போ கோவில் நிர்வாகத்துல இந்து அறநிலையத்துறையில இந்து அல்லாதவர் யாரும் உள்ள போய் பணியில வேலைக்கு போய் சேர முடியாது. அப்போ கலெக்டரா வந்து இந்து அல்லாதவர் வர முடியல. ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் வந்து இந்து தான் வரணும்னு சொல்லி யாரும் சட்டம் போட முடியாது. கோயில்ல வேணா சட்டம் போடலாம், ஆனா கலெக்டரோட விஷயத்துல போட முடியாது. அப்போ உதாரணத்துக்கு இப்போ வாரணாசியில அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு இந்து அல்லாதவர் ஒரு முஸ்லீம் கலெக்டர் அந்த இடத்துல வந்துட்டாரு. இப்போ முஸ்லீம் கலெக்டர் வந்துடா, கலெக்டர் தான் கோயிலோட சிஓ. அப்போ அவரு போய் அந்த இடத்துல போய் சிஓவா தலைமை பொறுப்புல இருக்கணுமானா அங்க இருக்க முடியாது. அப்போ ஒரு இந்து அல்லாதவர் அங்க கலெக்டரா வந்துட்டாருன்னா அங்க சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல அந்த பதவியை, அந்த சிஓட பதவியை இந்த கலெக்டருடைய பதவிக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரு அந்த பொறுப்பை ஏற்பாரு. அல்லது அவரோட உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சிஓ பொறுப்பை ஏற்பாரு. அல்லது அவருடைய கொஞ்சம் கீழே பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏற்பாரு. இவர் இந்து அல்லாதவராக இருந்தா இவர் இந்த பொறுப்பை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி வாரணாசி கோயில்ல இப்படி ஒரு விதி இருக்குது. ஏன் நம்ம வாரணாசி வரைக்கும் போனோம்? நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை நம்ம சொல்லலாமே. தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, இந்த இந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு காலேஜ் இருக்கு, குளத்தூர்ல ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்காக ஒருத்தர் விண்ணப்பம் போடுறாரு. அவருடைய பேர் சுஹைல், ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர். அங்க வந்து ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு காலேஜ்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் போடுறாரு. அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது. ஏன்னா இது இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்த இடத்துல இந்துக்கள் மட்டும் தான் பணிபுரியணும்னு சொல்லி சட்டம் இருக்கு, அதனால உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. இவர் உடனே இந்த விஷயத்தை எடுத்துட்டு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறாரு. இந்த மாதிரி இந்திய நாட்டில் வந்து எல்லா மக்களுக்குமே சம உரிமை இருக்குது, நான் இஸ்லாமியன்ற காரணத்துக்காக என்னோட மனுவை நிராகரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு நீதி வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாரு. அப்போ இந்த மனுவை விசாரிக்கக்கூடிய கோர்ட் என்ன சொல்றாங்கன்னும் போது, இந்து அறநிலைத்துறைக்குன்னு சொல்லி ஒரு தனி சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துடைய செக்ஷன் 10 என்ன சொல்லுது அப்படின்னும் போது, இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே அவங்க மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அங்க இந்துக்கள் மட்டும் தான் பணிபுரியணும்னு சொல்லி சட்டமே இருக்கு. செக்ஷன் 10 அதை சொல்லுது. அதனால அந்த அடிப்படையில் உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சன்றது சரியான விஷயம் தான். இந்த இடத்துல இது வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு மீறின ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசு பணியில உங்களுடைய பொறுப்பு நிராகரிச்சாதான் அது நீங்க சொல்ற லாஜிக்ல எடுத்துக்க முடியும். இது அரசு பொறுப்பு கிடையாது, இது ஒரு ஆன்மீக பொறுப்பு சம்பந்தமான ஒரு நிர்வாகம். அப்ப இந்த இடத்துல இந்து அல்லாத ஒருத்தர் உள்ள வர முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றமும் அதை நிராகரிச்சிருது. அப்போ இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல ஒரு இந்து அல்லாதவர், ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ யாருமே இங்க உள்ள வர முடியாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கு இல்லையா? காரணம் ஏன்? அப்படி அந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த மத விவகாரங்கள் நிர்வகிச்சா மட்டும்தான் அந்த நிர்வாகம் சரியா இயங்கும். வேற மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தா அவருக்கு இந்த மத சம்பந்தமான புரிதல் இருக்காது, அங்க தேவையில்லாத நிர்வாக குளறுபடிகள் ஏற்படும், அந்த நிர்வாகம் சரியான முறையில் அமைதியா இயங்காது. அந்த மாதிரி தான் வக்ஃபுக்குன்னு சொல்லி இங்க காலங்காலமா ஒரு நிர்வாகம் ஒரு நடைமுறை இருந்துட்டு இருக்கு. இதுல தேவையில்லாம முஸ்லீம் அல்லாதவர்கள் நாங்க உள்ள கொண்டு வரோம்னு சொல்லி பாஜகவுடைய நிர்வாகிகளை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் சரியா இயங்காது, அதுல இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய மக்களுக்கு அதுல ஆபத்து தான் ஏற்படும். சரி,
அடுத்து பாஜக அமைச்சர்கள் அமித்ஷா, கிரண் ரிஜிஜு இவங்க சொன்ன முக்கியமான பொய்ல ஒண்ணு என்ன தெரியுமா? இங்க வந்து பெண்களுக்கு நாங்க உரிமை கொடுக்கிறோம், வக்ஃப் வாரிய நிர்வாகத்துல பெண்களுக்கு இடம் தரணுங்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட திருத்த மசோதா நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இதுவுமே பட்டப்பகல்ல செய்யக்கூடிய பச்சை பொய்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வக்ஃப் வாரியத்தோட நிறுவனங்கள்ல பெண்கள் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. வக்ஃப் வாரி இதுக்கு முன்னாடி வக்ஃப் வாரியத்தோடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த சட்டங்களே எழுதப்பட்டிருக்குது பெண்கள் உறுப்பினராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சட்டமும் இருக்குது. அந்த சட்டம் நடைமுறையிலும் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடுடைய வக்ஃப் வாரியத்தோட உறுப்பினர்கள் எடுத்துட்டோம்னா 12 பேர் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. இந்த 12 பேர்ல 2 எம்பிகள் இருப்பாங்க. ஒன்னு எம்பி நவாஸ்கனி இருக்கிறாங்க, திமுக எம்பி எம் அப்துல்லா, இவங்க 2 எம்பிகள் இருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஒன்னு ஆளு ஷானவாஸ் இருக்காரு, இன்னொன்னு மனிதநேய மக்கள் கட்சியோட அப்துல் சமத் ஒருத்தர் உறுப்பினராக இருக்காங்க. இது இல்லாம ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருப்பாங்க, மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பாங்க, மார்க் அறிஞர்கள் சுன்னத் ஜமாத்துல இருந்து ஒரு மார்க் அறிஞர், ஷியா பிரிவுல இருந்து ஒரு மார்க் அறிஞர், ஒட்டுமொத்தத்தில் ஒரு 12 பேர் அதுல உறுப்பினராக இருப்பாங்க. இந்த 12 பேர் நம்ம தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள இந்த 12 பேர்ல 2 பேர் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஒன்னு இஸ்லாமிய மார்க் அறிஞர் ஒரு லிஸ்ட் இருப்பாங்கல்ல சுன்னத் ஜமாத், அந்த சுன்னத் ஜமாத்துடைய மார்க் அறிஞரா ஃபாத்திமா முசாஃபர் இருக்கிறாங்க. ஃபாத்திமா முசாஃபர் ஒரு பெண் அந்த இடத்துல நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஐஏஎஸ் இந்த உறுப்பினர்ல ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஐஏஎஸ்ஆ மாநில அரசால் நியமிக்கப்பட்ட ஆசியா மரியம் ஐஏஎஸ், அவங்களுமே ஒரு பெண் உறுப்பினரா அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா முசாஃபர், ஆசியா மரியம் 2 பெண் உறுப்பினர்கள் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. இல்ல வட மாநிலங்கள இப்படி சிஸ்டம் இல்ல அப்படின்னு நீங்க ஒருவேளை இன்னொரு 2வது ஒரு பொய் சொல்றதா இருந்தா, அங்க பெண் உறுப்பினர்களை கொண்டு வரதுக்கான என்ன வழி அதை நீங்க செய்யணும். அங்க இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துக்கு நீங்க அது கூடுதல் உரிமை கொடுத்து அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யணுமே தவிர, இருக்க வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை அவங்களோட அதிகாரங்களை அவங்களோட அதிகாரங்களை பறிக்கக்கூடிய அதுல நீங்க சட்டத்தை நிறைவேற்றுறது இது அந்த வக்ஃப் வாரியம்ன்ற கூடிய அந்த ஒரு வாரியத்தையே இல்லாம ஆக்குறதுக்கு சமம். சரி, நான் என்ன கேட்கிறேன், இப்ப இஸ்லாமிய பெண்கள் மேல உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அக்கறை, திடீர் அக்கறை ஒண்ணு ஏற்பட்டுருச்சுல, உண்மையிலேயே உங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க என்ன செய்யணும்? உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த நீதிபதிகள் குழுவுல ஒரு இஸ்லாமிய பெண்ணை நீங்க ஒரு நீதிபதியா கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யணும். இல்ல இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும், சச்சார் கமிட்டி சொல்லுது இஸ்லாமியர்கள் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களோட இஸ்லாமியர்கள் கீழ் நிலையில இருக்காங்க, சச்சார் கமிட்டி சொல்லுது. அப்ப இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்களை உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது ஒரு நியாயமான கருத்தா இருக்கும். இல்ல பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் பொறுப்புல பெண்கள் யாருமே பெரிய அளவுல, குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் சுத்தமா இல்ல, அப்போ பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் பொறுப்புல நாங்க இஸ்லாமிய பெண்களை கொண்டு வரோம், மாவட்ட ஆட்சியரா கலெக்டரா நாங்க இஸ்லாமிய பெண்களை கொண்டு வரோம், ஏன் இது எல்லாத்தையுமே விட்டுருவோமே, எந்த தேர்தலையுமே சந்திக்காம எந்த ஒரு உழைப்புமே செய்யாம நேரடியா அமைச்சர் பொறுப்புக்கு வராங்களே நிர்மலா சீதாராமன், டைரக்டா நீங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நேரடியா அவங்களை கூட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. இந்த மாதிரி நேரடியா எந்த ஒரு தேர்தலுமே சந்திக்காம ஒரு இஸ்லாமிய பெண்ணை நாங்க நிதியமைச்சரா ஆக்குறோம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அமைச்சரா ஒரு எம்பியா வச்சு நாங்க ஆக்குறோம்னு சொல்லி அப்படி நீங்க ஆக்குனீங்கன்னா உண்மையில உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீங்க வக்ஃப் வாரியத்துல பெண்களை கொண்டு வரேன்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒண்ணுதான் நாங்க அதை புதுசா உருவாக்குறோம் அப்படின்ற பேர்ல பொய்ய புளிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்க இஸ்லாமிய பெண்களுக்கு செஞ்சது என்ன தெரியுமா? பில்கிஸ் பானு அவ்வளவு கொடூரமா கற்பழிச்சு அதை அவங்க குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை இவங்க வந்து நன்னடத்தின் அடிப்படையில் அவங்களை நாங்கள் விடுதலை செய்யறோம், ஏன்னா இவர்கள் வந்து பிராமணர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அதனால அவங்களை நாங்கள் விடுதலை செய்யறோம்னு சொல்லி அவங்களை விடுதலை செஞ்சு அவங்களுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க. பிற்காலத்தில் அது நீதிமன்றமே கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. குஜராத் அரசு சட்டத்தை மீறி இவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியத்தில் நீங்க ஈடுபட்டிருக்கீங்க, திரும்ப அவங்களை பிடிச்சி ஜெயில தூக்கி போடுங்க சொல்லி நீதிமன்றமே உங்களோட செயல்பாடுகளை கண்டிக்குதுன்னா, இவ்வளோ கொடூரமா ஒரு பெண்ணை சீரழிச்சு ஒருத்தன் நாசம் பண்ணியிருக்கிறான், அவனை விடுதலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுறீங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்லது இதுதான். அதே மாதிரி பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சு வந்தாங்கன்னு சொல்லி பல பெண்கள் அவங்கள கல்லூரியோட வாசல்ல ஸ்கூலோட வாசல்ல கூட விடாம கேட்டுக்கு வெளியில நிறுத்தி வச்சு அநியாயம் பண்ணிட்டு இருந்தீங்க. பல பெண்கள் பரீட்சை கூட எழுத முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபு போட்டு வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் முன்னாடி போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவங்க முன்னாடி போய் ஒரு காவிகளை துண்டை போட்டுக்கிட்டு அவ்வளவு பெரிய அராஜகம் செஞ்சீங்க. இப்படி இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராகவே ஒட்டுமொத்த ஆட்சியுமே செஞ்சு முடிச்சுட்டு இங்க வந்து நரி மாதிரி இங்க வேஷம் போட்டுட்டு அலையறாங்க. இதையும் தாண்டி இந்த மசோதால இருக்கக்கூடிய முக்கியமான ஆபத்து என்ன தெரியுமா? ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை 5 வருஷம் ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அவரால் தான் வக்ஃபுக்கு வந்து ஒரு நிலத்தை வந்து அவரால் வந்து தானம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் வச்சிருக்காங்க. ஒருத்தர் இஸ்லாத்தை 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு முஸ்லீம், அப்பதான் அவரால் தானம் செய்ய முடியும் சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுக்கறது முதல் நீங்க யாரு? என்னைக்கே ஒரு இஸ்லாமி நான் இஸ்லாத்தை இருக்கிறேன், படைத்த ஒரு இறைவனை வணங்குவேன், முகமது நபி அவரோட வழிமுறையை பின்பற்றி நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லி எப்போ அந்த சாட்சி சொல்றாரோ அந்த களிமா சொல்றாரோ அந்த நொடியா ஒரு முஸ்லீம். நேற்று வரைக்கும் பரம்பரை யாரு இஸ்லாமியரா இருக்காங்களோ இன்னைக்கு இந்த நொடியில இஸ்லாம் ஏற்றுறோம் இவங்க 2 பேருமே ஒரே சமத்தட்டுல வந்துருவாங்க. மசூதியில 2 பேரும் ஒன்னாதான் 2 தொழுதாகணும். யாருமே எந்த ஏற்றமோ தாழ்வோ, இவர் முன்னாடி பிறந்த சீனியர் பின்னாடி பிறந்த ஜூனியர் அந்த கட்டுப்பாடு எந்த பாகுபாடுமே இங்க கிடையாது.
ஆனா பாஜக என்ன சொல்றாங்க, நீ 5 வருஷம் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் உன்னால தானம் செய்ய முடியும் அப்படின்னா, அப்ப அந்த வக்ஃபுக்குன்னு சொல்லி எந்த நிலமும் போயிடக்கூடாது, வக்ஃபுக்குன்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரமும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த வக்ஃபுடைய உரிமைகளை, அந்த வக்ஃபுடைய நிலங்களை அடிக்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட சட்டங்களை கொண்டு வராங்க. ஆனா பாஜக திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த வக்ஃபுக்கு நாங்க எப்படின்னு எந்த அளவுக்கு நாங்க கண்ட்ரோல் கொண்டு வரோம்னா, எல்லாமே வந்து டிஜிட்டலைஸா பண்ண போறோம். ஒரு அப்படியே தட்டணும், கம்ப்யூட்டர்ல ஒரு தட்டினோம்னா எங்கெங்க என்ன இருக்குன்னு சொல்லி எல்லா டேட்டா கொண்டு வரதுக்காக தான் இப்பேற்பட்ட திருத்தம் கொண்டு வரோம். இதன் மூலியமா ஆக்கிரமிப்பை நாங்க வந்து ஒட்டுமொத்தமா தடுத்து நிறுத்த போறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்றாங்க. இவங்க கணக்கு தட்டினா டேட்டா கொண்டு வரதை பத்தி யார் சொல்றா பாருங்க. அதுதான் இங்க பெரிய கூத்து. ஒண்ணும் இல்லைங்க, கொரோனா நோய் வந்தது. இந்த கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு டேட்டா கிடையாது. கொரோனாவுக்காக பிரதமர் பேர்ல ஒரு நிதி ஒன்று வழங்க ஒரு நிதி கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு, பிஎம் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் வசூல் பண்ணப்பட்டது. அந்த பிஎம் கேர்ல இது வரைக்கும் ஒட்டுமொத்தமா எவ்வளவு வசூல் பண்ணப்பட்டது, அது எவ்வளவு செலவு பண்ணப்பட்டதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் எந்த கணக்குல எந்த கணக்கெட்ட யாருக்கும் தரதில்லை. இவ்வளவு சமீபத்தில் நடந்த கும்பமேளா, இந்த கும்பமேளால கூட்ட நெரிசல இது வரைக்கும் ஒட்டுமொத்தத்தில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு டேட்டாவுமே எங்கள்கிட்ட கிடையாது. தேர்தல் பத்திரத்தில் பாஜக எவ்வளவு வசூல் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த டேட்டாவுமே வெளியில சொல்றது கிடையாது. கடைசியில் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகுதான் அந்த கணக்கே வெளியில வந்தது. இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்னன்னா, பாஜக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இடத்துல தேர்தல் நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜோ எந்த எலக்ட்ரிக் சம்பந்தமான எந்த ஒரு எவிடன்ஸையோ இனிமே பொதுமக்களுடைய பார்வைக்கு நாங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஒரு ஆர்டிஐல மனு போட்டு கேட்டா கூட அந்த எவிடன்ஸை நாங்க தரணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்ல, ஒரு குடிமகனுக்கு அதை நாங்க தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்ப எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம எல்லாமே மூடி மறைச்சு கொல்லப்புற வழியா அரசியல் செய்யக்கூடிய இவங்க வக்ஃபு நிலங்கள் நாங்க ஃபுல்லா வந்து வெளிப்படைத்தன்மையா கொண்டு வரோம், அந்த நிலங்களை பாதுகாக்க போறோம், அப்படி தட்டினாலே கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் மக்களை இந்த அளவுக்கு பொய் சொல்லி அந்த கோயபல்ஸ் தத்துவத்தை தான் இந்த இடத்துல நடைமுறைப்படுத்துறாங்க. ஆக மொத்தத்துல இந்த அளவுக்கு ஒரு பச்சை பொய் அந்த இடத்துல பேசிட்டு இருந்ததாலதான் இந்திய கூட்டணி இதை கடுமையான அளவு எதிர்த்துட்டு இருந்தாங்க. எல்லா இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சிகளுமே கடுமையா எதிர்த்து இருந்தாங்க. குறிப்பா திமுகவுடைய எம்பி அண்ணன் ஆர் ஆசா சூப்பர் வாதம் அந்த இடத்துல அவர் பேசினாரு. அவர் அதில் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் உண்மையில இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய பாடம்னே சொல்லலாம். இந்த அமைச்சர்கள் அமித்ஷா, கிரண் ரிஜிஜு, இந்த அமைச்சர்கள் எந்த அளவுக்கு பொய்ய சொல்றாங்க, இவ்வளவு ஓப்பனா பொய் பேசக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? இன்னைக்கு இவங்க பேசுறாங்களே நாடாளுமன்றத்தில் இந்த வார்த்தைகளை பதிவு செய்யறாங்களே, இந்த வார்த்தைகளை நீங்க எழுத்தா பதிவு செஞ்சுக்கோங்க, எழுத்தா ஒரு அறிக்கையை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறாங்களே, ஜேபிசிக்கு அனுப்புனாங்க இல்லையா வக்ஃப, அந்த ஜேபிசியோட அறிக்கை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நீங்க மேட்ச் பண்ணி ஒன்னா வச்சு படிச்சு பாருங்க. இது ரெண்டுத்துக்கு மத்தியில எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இவங்க சொல்லக்கூடிய பொய்கள் வேற, ஆனா நாடாளுமன்ற கூட்டுக்குழு சொன்னது வேற. அப்ப இது ரெண்டுமே வேறு வேற தான் இருக்கும். இது ரெண்டு மட்டும் இவங்க சொல்ற ரெண்டு மட்டும் ஒத்து போச்சு, இந்த அளவுக்கு நாங்க எல்லா மக்களோட நலனுக்கு தான், முஸ்லிம்களோட நலனுக்கு தான் நாங்க செய்யறோம் இவங்க சொல்றாங்களே, நாடாளுமன்ற கூட்டுக்குழு சொன்னதை வச்சு பாருங்க. இது ரெண்டும் ஒன்னா ஒப்பிட்டு போச்சு அப்படின்னா என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு தூக்கி போட்டு போறேன்னு சொல்லி ஆர் ஆசா அவ்வளவு துணிச்சலான விஷயங்களை அந்த இடத்துல முன் வச்சிருந்தாரு. உண்மையில இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகளுக்கு உண்மையில இந்த இடத்துல பாராட்டு சொல்லி ஆகணும். திமுக விஷயத்துல உண்மையில திமுக கூடுதல் பாராட்டு சொல்லணும். இங்க திமுக என்ன செஞ்சிச்சு கேட்பாங்களே, இதான் திமுக செஞ்சது. அந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதான்னு சொல்லி அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பும் போது திமுக எம்பி எம் அப்துல்லா, ஆர் ஆசா இரவு பகல் தூங்காம அந்த மசோதாவுக்கு எதிராக பல ஆய்வுகள் மேற்கொண்டு பல வகையான வாதங்களை முன் வச்சு பல திருத்தங்களை முன் வச்சு இவ்வளவு கடைசி வரைக்கும் அந்த மசோதா வரக்கூடாதுன்ற விஷயத்துல அந்த அளவுக்கு அவங்க சண்டை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மசோதா வந்ததுக்கு பிறகு நேற்று நடைமுறைப்படுத்தும் போது நாடாளுமன்றத்தில் அமித்ஷா வாயமூடக்கூடிய அளவுக்கு தரமான வாதங்களை முன் வச்சு சண்டை செஞ்சாங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக நான் சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வர இந்த அளவுக்கு இந்திய கூட்டணி எதிர்த்துட்டு இருக்காங்க. இனியும் இதை நான் நீதிமன்றம் வரைக்கும், உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ற கட்டத்துக்குமே தயாரா இருக்கிறாங்க. இன்னும் இது இல்லாமல் இஸ்லாமிய அமைப்புகளும் இதை ஜனநாயக ரீதியாக நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எப்படி விவசாயிகளுக்கு எதிராக விவசாய மசோதான்னு ஒன்று கொண்டு வரும்போது அந்த விவசாயிகள் பல கஷ்டங்களை மீறி ஜனநாயக வழியில போராடி அந்த மசோதாவை துரத்தி அடிச்சு கடைசியில் மோடியை மன்னிப்பு கேட்க வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த வக்ஃப் வாரியத்தோட உரிமையை பறிச்சு இஸ்லாமியர்களை ஒரு இரண்டாந்திர குடிமக்களா இஸ்லாமியரோட கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய விதத்துல இப்பேற்பட்ட ஒரு மசோதா கொண்டு வர நேரத்துல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இந்த ஒரு வக்ஃப் வாரிய ஒழிப்பு மசோதாவுக்கு எதிராக கண்டிப்பா ஜனநாயக ரீதியாக எதிர்கொண்டு இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதான்னு சொல்லக்கூடிய இந்த ஒழிப்பு மசோதாவை ஒழிச்சு கட்டணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.